இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வின்டருக்குன்னு சில ஐட்டம்ஸ், ரேர் ஐட்டம்ஸ்லாம் வின்டரில் கிடைக்கும், தை மாதத்தில் கிடைக்கும். மெயினாக தை மாதத்தில் கிடைக்கும். ஆமாம், நார்த்தங்காய், மாணிக்கிழங்கு, மாங்காய் இஞ்சி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸை வச்சு நம்ம வந்து சில ரெசிபீஸ்லாம் பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்கு எங்கேயும் ஓட வேண்டாம், இல்லை ஹெல்த்திக்கு எதையும் தேட வேண்டாம், இதுவே போகும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நார்த்தங்காய் வந்து மசாலா ஸ்டஃப்டு குழம்பு. இதை வந்து அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து மசாலா ஸ்டஃப் பண்ணி குழம்பு பண்ணுவோம். அப்புறம் மாங்காய் இஞ்சி, மாங்காய் இஞ்சியில் ஊறுகாய். இது வந்து நார்த்தங்காய் பச்சடிக்கு கல்யாண கொஜ்ஜுன்னு சொல்லுவோம்ல, அது நார்த்தங்காய் கல்யாண கொஜ்ஜு. இது வந்து மாணிக்கிழங்கு, மாணிக்கிழங்குல ஊறுகாய். இது வந்து மாணிக்கிழங்கு தொக்கு. இது வந்து மாணிக்கிழங்கு தயிர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுட்டு வெளியவே வச்சுருந்தா கூட ஒரு மாதம் வரைக்கும் வரும். ஒரு மாதம் 2 மாதம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம், இந்த குழம்பு மட்டும் ஒரு மாதம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா 3-4 மாதம். இந்த மகாணி கிழங்குலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்போ நிறைய பேர் மறந்துட்டா, அது கிடைக்கிறது இல்லை. பெங்களூரில் வந்து பசங்குடி இல்லை மலேசியம் போனால் கிடைக்கும், இல்லை மதுரையில் நிறைய கிடைக்கும் மகாணி கிழங்கு. நார்த்தங்காய் இப்போ எல்லா ஏலிக்காய்ன்னு சொல்கிறா, கர்நாடகாவில் கூட எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. மாங்காய் இஞ்சி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மலேசியம், அல்சூர், பசங்குடி எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பண்ணி வைக்கிறதுனால அது காமிக்கலான்னு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் போய் பார்க்கலாம், அவ்வளோ இருக்குது. ஆமாம், பிளட் பியூரிஃபிகேஷன்லேருந்து நம்மளுக்கு உள்ளே என்ன நடக்கிறதோ எல்லாமே சரிப்படுத்தணும். ஆமாம், வந்து முதல்ல ஃபஸ்ட்டு சாப்பிடாதவா, வேணா ஒரு வாசனையை பார்த்து ஓடுவா. நான் ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அந்த டேஸ்ட் விடவே மாட்டேன். ஆமாம், நானும் ஃபஸ்ட்டு மாங்காய் இஞ்சி மாங்கனி கிழங்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல்லுக்காக சாப்பிடாம தான் இருந்தேன். சாப்பிட பழகினதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டும் அதோட பெனிஃபிட்ஸும் நமக்கே தெரியும். கரெக்ட். ஸோ இன்றைக்கி ஒரே வீடியோவில் 4 ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாம் சின்ன சின்னதுனால அப்படியே காமிச்சிடலாம் நினச்சேன். ஓகே, இது குழம்பு, பச்சடி, கொஜ்ஜு, ஊறுகாய், தொக்கு, தயிர் பார்க்கலாமா ஒன்றுனா? இது வந்து நார்த்தங்காய் ஸ்டஃப்டு குழம்பு. இந்த நார்த்தங்காய் வந்து இப்படி நறுக்கிக்கணும். அவங்க அம்மா நறுக்கினா, எனக்கு வராது அவ்வளோவா கொஞ்சம். சூப்பராக நறுக்கிருக்கல, சூப்பராக நறுக்கிருக்குல்ல. இதுக்குள்ளே வெளில வச்சுட்டு பண்ணுறேன். கொஞ்சம் இந்த மஞ்சள் பூசின மாதிரி வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், லேசாக மஞ்சள் வச்சுன்னா நல்லா ஒரு மாதிரி புளிப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி அது வந்து 2 எடுத்துன்னு இருக்கேன். அப்படியே வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து அதுக்கு வந்து புளி வந்து அதுக்கு வந்து புளி வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி வறுக்கிறதுக்கு வந்து ஒரு நார்த்தங்காய் ஏற்கனவே புளிப்பு இருக்கும்ல, புளிப்பு இருக்கும். இருந்தாலும் அந்த காரம் எல்லாம் போடும்போது அந்த இந்த புளிப்பு அந்த புளிப்பு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து புளி. இது வந்து தனியா, அதாவது கொத்தமல்லி வேறு ஒரு மல்லி. ஒரு நார்த்தங்காய்க்கு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். 3 டீஸ்பூன் ஒரு நார்த்தங்காய்க்கு 3 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகா வந்து ஒரு 4 இல்லை 5, ஒரு நார்த்தங்காய்க்கு அளவு சொல்கிறேன். இது வந்து இது அப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டுருவேன். பொடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அரைச்சிட்டு இந்த புளி கரைச்சி விட்டு பண்ணணும். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் பச்சை மிளகாயும். புரிஞ்சுது? இது வந்து மசாலா ஸ்டஃப்ட் குழம்பு. ஓகே, பண்ணலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்து மிளகா லைட்டாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்தணும். பெருங்காயம் எல்லாம் அப்படியே பொரிஞ்சு வரும். ஆமாம், நல்ல பருப்பு கொஞ்சம் செவந்து வரும். அது நல்லா தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆமாம், மல்லி வந்து நல்லா வாசனை வரும். ஆமாம், கொஞ்சம் ஆறினோடனே நல்லா எல்லாத்தையும் நைஸாக பொடி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கல்ச்சட்டியில் இந்த இதுக்கு ஊற வச்சல்ல புளி, அது நல்லா அப்படி கொஞ்சம் நிறைய கொண்டு வந்து நல்லா தாராளமாக இது போட நல்லா அந்த நார்த்தங்காய் வேகணும். நார்த்தங்காய் இந்த சுருளால் நிற்கிற வேக உள்ளே போடுறோம் இல்லையா, அது வேகிற வரைக்கும் அது ஜலம் எடுத்துக்கும். ஸோ தாராளமாக ஒரு 3 கிளாஸ், ஒரு நார்த்தங்காய்க்கு 2 கிளாஸ் கணக்கு வச்சு 4 கிளாஸ் கூட ஜலம் விடலாம். இந்த 4 கிளாஸ் 2 கிளாஸை வற்றணும். அப்போ தான் அந்த நார்த்தங்காய் வெந்து வேகும்போது நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. பாதி வற்றிடணும். ஆமாம், அது நல்லா பொடி பண்ணிட்டேன். ஃபுல்லாக அப்படி அரைச்சிட்டேன். இதுக்கு தான் அதான் பொடி அடைச்ச குழம்புன்னு சொல்லுவேன். ஸோ மசாலா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கடுகு.
பெரியது பெரிய நல்லா ரொம்ப பெரியாது ஒட்டின்றதாக இருக்கும். இது அப்படியே 2 வதக்கிட்டு அந்த புளி ஜலத்தில் விட்டுறேன். இப்போ இந்த புளி ஜலத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பும் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி. இந்த நார்த்தங்காய் பற்றி ஒரு கடி சொல்லவா? சொல்லுங்கள். சவுத் இந்தியாவில் நார்த்தங்காய் கிடைக்கும், நார்த் இந்தியாவில் சவுத்தங்காய் கிடைக்குமா? நார்த்தங்காய் சவுத்தில் நார்த்தங்காய் கிடைக்குமா? நார்த்தில் சவுத்தங்காய் கிடைக்காது. அப்பேற்பட்ட நார்த்தங்காய் கரெக்ட். தெரியுதா வதங்கிறது? ஆமாம். இந்த சோப்பு தெரியுதா? ஆமாம். இப்போ அப்படியே என்ன பண்ண, இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுறேன். அப்படியே அப்படியா? இதில் போட்டுட்டு அந்த பொடி மிச்ச பொடி இருந்தது இல்லையா, அதை கூட அப்படியே போட்டுறேன். அதில் போட்டுட்டு நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். அது பாட்டு நல்லா கொதித்து அந்த நார்த்தங்காய் வேகணும். அது ரொம்ப முக்கியம். பாதி ஜலம் வற்றணும். இது நல்லா வத்தின்னு இருக்கட்டும். அது பாட்டு நார்த்தங்காய் வந்துட்டு இருக்கட்டும். ஆமாம். அந்த டைமில் நம்ம வந்து நார்த்தங்காய் கல்யாண கொஜ்ஜு பார்த்துருவோம். சரி. இப்படி பழமாக இருந்தது, கொஞ்சம் மஞ்சளாக இருந்தது வாங்கினதில். ஸோ அதனால் இது வந்து அதனால் பச்சடி பண்ணலான்னு இது வந்து நல்லா கொஞ்சம் ஜலம் நிறைய விட்டு அப்படியே வைக்கிறேன். இது வேகத்துக்கு இது ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஓகே. வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு காமிக்கிறேன். அடுத்தது வந்து மாகாணி கிழங்கு தொக்கு பண்ண போகிறோம். ஆமாம். இந்த மாகாணி கிழங்கு இருக்கு இல்லையா, இந்த தோலை காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படின்னா தோல் சீச்சுக்கணும் நல்லா. இது எப்படி இருக்குன்னா அப்படி ஒரு கட்டை, இந்த ஒரு முழங்காய் சைஸில் பாதி இருக்கும், பாதியில் வந்து அப்படியே இந்த எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இந்த மரவள்ளி கிழங்கு. கரெக்ட், மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கும். அது வந்து இப்படி நல்லா தோல் சீக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு தோலை சீச்சு நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா ஜலத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. மண் இருக்கும், அந்த மண்ணெல்லாம் அலசி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இதுமாதிரி தோல் சீக்கணும். தோல் சீச்சு 2ஆக நறுக்கணும். 2ஆக நறுக்கினா இதுமாரி நடுவில் வந்து இப்படி இதுமாரி இருக்கும், வேறு மாரி இருக்கும். இது எடுத்துடுறோம். எடுத்துட்டு அப்புறம் வந்து பொடிப்படியாக நறுக்கணும். ஆக்சுவலாக ரொம்ப எலசாக காய் கிடச்சிது, பசங்குட்டியில் தான் வாங்கினது. அப்படியே நல்லா எலசு தொட்டாலே உடையுது பாருங்க, எலசாக இருக்குது. இது வந்து இப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், எல்லா ஊறுகாய் இது தயிர் பச்சடி கொஜ்ஜு சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில். ஸோ இது வந்து தொக்கு வந்து பண்ணி வச்சா ஒன்றுமே ஆகாது. ஸோ இது வந்து நல்லா அலமின்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோமோ ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா இது எண்ணெய் விட்டு தனியாக வறுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி மிளகா, காரத்துக்கு கலர்னா மிளகா இது வறுத்து வச்சுட்டு இந்த புளி இவ்வளோ எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். அந்த காலத்தில் இடிப்பா கல்லூரில் எங்கள் பாட்டிலாம் இடிப்பா, அவ்வளோ சூப்பர். கொத்தமல்லி தொக்கெல்லாம் இப்போ மிக்சியில் போடுறோம் நம்ம, அதெல்லாம் அந்த தொக்கெல்லாம் அப்படின்னா அந்த இடிக்கும்போது அந்த டேஸ்ட்டே வேறு நல்லா உரலில் போட்டு இடிப்பா. ஆமாம், சூப்பராக இருக்குது. எலசாக இருக்கனால போட்ட உடனே இது ஆகிடுது. ஸோ இப்போ எல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கிறேன். எண்ணெய் இதுவும் எல்லாத்துக்கும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். ஓகே. இந்த ஊறுகான்றதுனால எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வதக்கின்னு அரைக்கணும். வதக்கின்னு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைக்கணும். சூடோடு அரைக்கக்கூடாது மிக்சியில். மிக்சியில் சூடாக அரைக்கக்கூடாது, ஏன்னா மிக்சி கெட்டு போயிடும். மிக்சி கெட்டு போய்ட்டு இது கொஞ்சம் கருப்பாயிடும். இந்த சூடோடு அரைச்சோம்னா கலர் மாறிடும். கலர் மாறினா கூட பரவாயில்ல, மிக்சி கெட்டு போயிடுவேன். சில இடத்துல இது வந்து மகாலின்னு சொல்லுவோம். மகாலி தான் நம்ம வந்து மகாணி மகாலி தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக மகாலி இல்லை, மகாலி. இது வந்து ஒரு டாக்டரே வந்து ஒரு வீடியோ 5-6 வருஷம் முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஊருகா போட்டதை காமிச்சிருந்தேன். அவர் வந்து அந்த பெனிஃபிட்டை பார்த்துட்டு அப்படி சொல்லியிருந்தார். இதுலேருந்து உடுப்பிலேருந்து டாக்டர் பேசினார்ல. இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மறந்துன்னு இருக்கோம். மறக்கக்கூடாது. ஃப்ரூட்ஸு பூஸ்டர் போட்டுன்னு அதை போட்டுட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே நமக்கு ஒன்றுமே தேவைப்படாது. நீ தான் உன்னோட வீடியோஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் விடாமல் காமிச்சுருக்கேன். நல்லது பண்ணிட்டு அந்த மாட்டில் சாப்பிட்றத நம்ம என்ன பண்ணுறோமோ அதை காமிக்கிறோம். நம்ம இது காமிச்சிருக்கலையே, அது உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுறேன் நார்த்தங்காய்க்கு. ஓகே. இந்த புளி உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், அது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். இது உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம். மாகாணி கிழங்கே வந்து கொஞ்சம் காரம் இருக்கும். ஆமாம், அதனால் மிளகா வந்து பார்த்து போடணும். இது வந்து காரம் கம்மியான மிளகா, அதனால் போடுறேன். ஆமாம், இது காரமே இல்லாத மிளகா. இந்த மிளகா எப்படி காரமோ அதை பார்த்து. காரம் நார்மல் மிளகான்னா இதில் பாதி போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். ஆமாம். அடுத்தது வந்து மாங்காய் இஞ்சி.
மாங்காய் இஞ்சி வந்து இது குழம்பு சாத்துக்கு இதெல்லாம் போடுற ஊறுகாது. இது வந்து தொக்கு மாதிரியும் பண்ணலாம். நம்ம மாங்காய் பண்ணுறோம்ல, மாங்காய் தொக்கு மாதிரியே பண்ணலாம். மாங்காய் சாதம் பண்ணுற மாதிரியே சாதம் எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. இப்போ இன்றைக்கி வந்து நான் வெறும் இந்த ஊறுகாய் மாதிரி பண்ணுறேன். வெறும் ஊறுகாய். ஆமாம். இப்போ இந்த மோஞ்சாத்துக்கு இல்லாமல் மோஞ்சாத்துக்கு குழம்பு சாத்துக்குலாம் சாப்பிட்லாம். ஆமாம். இந்த தோல் சீச்சுன்னு இதே மாதிரி தான் மகாணிக்கிழங்கு மாதிரி நல்லா ஜலத்தில் ஃபஸ்ட்டு ஊற வச்சு உப்பெல்லாம் எடுத்து அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு நல்லா தோல் சீச்சுட்டு இப்படி நறுக்கி வச்சுக்கணும். இது வந்து உப்பு போட்டிருக்கேன். இதில் உப்பு போட்டிருக்கேன். இதை போட்டேன் கொஞ்சம் கிளறிக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் எலுமிச்சை பழம் போட்டுட்டு கிளறிட்டு ஒரு ஜாடியில் வச்சுட்டா போகிறோம். ஓகே, அவ்வளோதானே? அவ்வளோ, ரொம்ப சிம்பிள் இது. இது எப்படின்னா இந்த அம்மா தாய் விட்டாத சாதம் வந்து மாங்காய் விட்டுன்னு சொல்லுவாள்ல, அதே மாதிரி அந்த மாங்காய் இஞ்சியும் பிடிக்காத சாப்பாடு மாதிரி சாப்பாடு வேணால் பிடிக்காத கூட சாப்பிட்டுட்டோன்னு வச்சுங்களேன், ஜீரணமாகி நல்லா இது வேணும். ஜீரணத்துக்கு சாப்பாடு இன்ட்ரெஸ்ட் வரும் சாப்பிட்றதுக்கு. ஆமாம். ஏன் மாங்காய் இஞ்சின்னு பேர்? கொஞ்சம் நிமிஷம் புரிஞ்சுட்டு அப்படியே கலந்து ஜாடியில் வச்சுருவேன். இதுவும் ஒரு 2 நாள் வெளில ஊறணும், வெளியில் வைக்கணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் போட்டுக்கலாம். அப்படியா? கலக்கிக்கிறேன். வந்து ஜாடியில் போட்டு வச்சுருவேன். ஆமாம். மாங்காய் இஞ்சிக்கு ஏன் மாங்காய் இஞ்சின்னு பேர்? இதோட குணம் வந்து இஞ்சியோட குணம், மனம் வந்து மாங்காயோட மனம். கரெக்டாக? கரெக்டு. இது வந்து நான் பார்த்துன்றதுலேருந்து நானாக தெரிஞ்சுக்கிறது என்ன, இதெல்லாம் படிக்கல. இந்த அறிவாளி தான். ஆமாம், அறிவாளி சொல்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அதுதான் சொன்னீங்களா? உங்கள் தமிழ் டீச்சர் உங்கள் தமிழ் டீச்சர் தான் சொல்லணும். அப்படியா? ஆமாம். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட், சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் சொல்லிக் கொடுத்துருவா, எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா. ஆமாம், கிரியேட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அது ரியல் டீச்சரோட இது. அது அந்த டீச்சர்ஸோட இது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். அது அந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணு. கரெக்ட். மாங்காய் இஞ்சிக்கு நல்ல பேர் தான். மாங்காவோட மனமும் இஞ்சியோட குணமும் இருக்கிறதுனால மாங்காய் இஞ்சி. மாங்காய் இஞ்சி கூட மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால வாரம் இந்த மாதிரி வாங்கி வாங்கி போட்டுறதுன்றல எனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிட்டே. முதல்லலாம் வரேன், பக்கத்தில் வரமாட்டேன். அந்த மாதிரி எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆமாம். இது வந்து எத்தனை நாளைக்கு வரும்? இது நம்ம 4 பேர் சாப்பிட்டோம்னா 1 மாதம் வருமா? ஒரு வாரம் தான் வரும். ஒரு வாரம் 10 நாள் தான் வரும். அப்படியா? 4 பேர் ரெகுலராக சாப்பிட்டோம்னா? ரெகுலராக சாப்பிட்டோம். இது வச்சுட்டு இது 2 நாள் வெளில வச்சுட்டு கொஞ்சம் ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டெய்லி குளுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். அவ்வளோ ஏதோ ஒன்று டெய்லி குளிக்கிட்டே இருப்போம்ல. இது இந்த மணத்தக்காளி ஊறுகாய், மணத்தக்காளி சுண்டைக்காயெல்லாம் போடுறோம்ல, வத்தல் போடுறோம், அதெல்லாம் டெய்லி குளிக்கணும். இதெல்லாம் ஜாடி நல்லா இருக்கு. நல்லா ஊறுகாய் ஜாடி அப்படி மூடி வச்சுட்டா அது பாட்டு இருக்கும். ஜாடிக்கு ஏற்ற மூடி அப்படியே வச்சுருவியா? அப்படியே வச்சுருவேன். இது வந்து மகாலி தயிர். ஆமாம், அது தயிர் வந்து நேற்றுது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லை இப்போ இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இது எப்படின்னா இப்போ எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் பாதி பங்கு தயிர் இருக்கணும். தயிர் இருக்குது. எவ்வளோ காரம் வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மிளகா, 1 ஸ்பூன் கடுகு, மஞ்சப்பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சி பொடி பண்ணி போட்டுட்டு எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி வச்சிடணும். இது இன்னும் 6 மாதம் ஆனால் ஒன்றா வாட்டர் கலர் போட்டுக்கலாம். ஆமாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை, வெளியிலே வச்சா வெளியே வச்சுக்கலாம். மகாணிக்கிழங்கு ஏற்ற அளவுக்கு காரம், கடுகு, மஞ்சப்பொடி, உப்பு எண்ணெய் மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். இது எல்லாம் ஒன்றா கலந்து வச்சிடறேன். ஸோ மகாலிக்கிழங்கு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தயிரா? பாதி தயிர். ஓகே. தயிருக்கு உர ஊற்றின பாத்திரம் வந்து ஈய பாத்திரம். அவங்க வந்து நெளிஞ்சிருக்குல்ல அந்த பக்கம், அது வந்து சூடாக இருக்கும்போது இடுக்கியில் நம்ம எடுக்கிறோம்ல, அதனால புதுசு தான் அது. ஆனால் நெளிஞ்சு இல்லை சொல்கிறேன், அது இடுக்கி யூஸ் பண்ணுறதுனால அப்படி ஆயிடுது. உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் தப்பு கண்டுபிடிக்கணும்னா உங்களை கூப்பிட்ற பாருங்க. அதே மாதிரி தப்பு இல்லை, யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னா கரெக்டாக கண்ணில் போட்டுருவாங்க. தப்பு இல்லை ஜெஸ்ஸி, சொல்கிறேன். பார்க்குறவங்களுக்கு எங்கே நெளிஞ்சிருக்கேன், ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு புதுசு தான் அது. அது அப்படி அது இடுக்கி யூஸ் பண்ணுறதுனால அப்படி ஆயிடுது. ஆமாம், இந்த கலர் வருது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த கலர் தான் ரொம்ப முக்கியம். ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியா? அப்புறம் எடுத்து கொஞ்சம் வத்தணுமே. இன்னும் இதாகிடும். இன்னும் கழிச்சு சூடு கொதிச்சு இல்லை இதாகிடும். எடுத்து பார்க்கணும், வெந்திருக்கான்னு பார்க்கணும். சரி பார்க்குறேன். தொட்டு பார்த்தா வெந்திருப்பீங்களா? வருது பார்த்தீங்களா? இது என்னென்ன அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் பொடிப்படியாக நறுக்கிட்டு அப்படி போட்டுருவேன். ஏன்னா முழு நார்த்தங்காய் யாரும் சாப்பிட முடியாது இல்லையா? பொடிப்படியாக நறுக்கி அப்படியே அதை கட் பண்ணி போட்டுட்டேன்னா அதில் வேணுங்கிற 2 போட்டு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம் நம்ம இல்லையா? ஒன்றுமே ஆகாது, வச்சுக்கலாம். அது எப்படியா இருக்கட்டும். இது கூட வெந்தெடுத்து பாருங்க. என்ன
வேகணும், அதான் ரொம்ப முக்கியம். அது இது கட் பண்ணி பார்த்தா தெரியுது பாருங்க. இது கல்யாண கொஜ்ஜா? கல்யாணம் கொஜ்ஜு. இது நல்லா வெந்துடுது. அடுத்து இதை பண்ணிடுறேன். ஓகே, மகாளி தொக்கு ரெடி. ஆமாம், இதெல்லாம் மிக்சியில் அப்படியே எண்ணெய் இது விடாமல் ஜலம் விடாமல் தொக்கு பண்ணி இது அப்படியே ஜலம் இல்லாமல் கை விடாமல் வச்சுட்டோம்னா வெளியே வச்சாலே 1 மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 3 மாதம் கூட வச்சுக்கலாம். கைவிடாமல் பண்ணணும். அதாவது ஜலம் படக்கூடாது. ஒரு ஸ்பூனை போட்டு எடுத்துக்கலாம். அந்த உப்பு, மிளகா, ஒரு ஸ்பூன் கடுகு இந்த போட்டு இந்த தயிரில், மகாளி தயிர் தயிர் அப்படியே போட்டுட்டு அப்படியே குளிக்க வச்சிடணும். ஊற வர இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும், இன்னும் கொஞ்சம் லேசாக. இது ஊறினதுக்கப்புறம் அப்படியே வாயில் வச்சு அப்படியே அமிர்தமாக இருக்கும், கரைஞ்சிடும் அப்படியே. மகாளி தயிர் இதில் போட்டுறேன். இது கொஞ்சம் தனியாக வைக்கிறேன், உப்பு போட்டதுனால பத்துது, தனியாக வைக்கிறேன். அது இந்த கடுகும் பெருங்காயத்தை மட்டும் வறுத்துன்ட்டு பொடி பண்ணிக்கிறேன். வெந்தயம் போட்டுருக்கேன். வெந்தயம் தான் இது வாசனையே அந்த நார்த்தங்காய்க்கு. ஓகே, வேறு கல்யாண கொஜ்ஜுக்கு இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு இதானே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அப்படியே அது வெடிச்சிடும். அப்படியே ஒன்றாகாது. போட்டுட்டு புளி கரைச்சி விடுவேன். காய்ச்சிருந்தேன், புளி கரைச்சி விட்டேன். இப்போ வந்து நல்ல வெறுமலை அப்படி வந்து ஒரு நார்த்தங்காய்க்கு 2 ஸ்பூன் கணக்கு எடுத்துக்கலாம். அதேமாதிரி வெல்லம் அதே ஈக்குவலாக 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடியும் போட்டுறேன். கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தூக்கி போட வேண்டியதான். அது தூக்கி போடணும். அவ்வளோதான். உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். அது வந்து காஃபிக்கு பால் வச்சுருக்கேன். ஆமாம், மஞ்சப்பொடி போட்டியா? போட்டேன். வேக வச்சுருக்கு இல்லையா, அதையும் அப்படியே போட்டுட்டு எல்லாம் கொதிச்சு நல்லா கெட்டி ஆகணும். இதே டைப்பில் மகாலிலையும் பண்ணலாம்ல? மகாலியும் பண்ணலாம். கல்யாண கொஜ்ஜு அப்படியே ஆயின் இருக்கட்டும். நல்லா அடுப்பில் 20 மினிட்ஸ் ஆகட்டும். எல்லோரும் வந்து கல்யாண கொஜ்ஜுன்னு வச்சுக்கோங்க, இது கல்யாணத்துக்கு போடுவாங்களான்னு கேட்பேன். ஆமாம், கண்டிப்பாக இப்போ கல்யாணத்துக்கு போட மாட்டேன். கல்யாண கொஜ்ஜுன்னா காரணம் என்ன சொல்கிறேன். கல்யாண குணங்கள் அப்படின்னா சிறந்த குணங்கள் அர்த்தம். சூப்பர். கல்யாண கொஜ்ஜு அப்படின்னா சிறந்த மருத்துவ குணங்கள் அடைந்த கொஜ்ஜு. இதில் வந்து எல்லா குணமும் இருக்குது. மருத்துவ குணங்கள், நல்ல குணங்கள் எல்லாம் உண்டு. அதனால் நல்ல குணங்கள் எப்போவுமே கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண கொஜ்ஜுனா கல்யாணத்துக்கு மட்டும் போட மாட்டோம். அது மாதிரி அது கல்யாணத்துக்கு போடுவாங்க. ஆனால் அர்த்தம் வந்து கல்யாண கொஜ்ஜுனா சிறந்த குணங்கள் உடைய ஒரு பதார்த்தம். இது மாகாளிலையும் பண்ணலாம். எப்படி இந்த பொடி பண்ணல வெந்தயம் பெருங்காயம் போட்டுட்டேன் எல்லாத்தையும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இதே அது கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் வற்றணும், இன்னும் கொஞ்சம் வற்றணும், நல்லா சுண்டணும். இன்னும் கொஞ்சம் போடணும். கொஜ்ஜு தானே, நல்லா கிரேவி டைப்பில் வரும். இந்த கோபி மஞ்சூரியன்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம், அதான் மஞ்சூரியன் டைப் இது. ஆமாம், ஏன்னா நார்த்தங்காய் மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் எல்லாருக்கும். வடிவேறு படத்தில் ஒன்று வரும், இது என்ன கேப்பு, அது மாதிரி இது என்ன கேப்புன்னா 10க்கு கேப். அது 2 உப்பு இல்லை, 10 கேப். அது ஆக்சுவலாக எல்லாம் ரெடி ஆகிடல. சண்டேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா 3-4 மாதத்துக்கு நல்லா இருக்கும். என்னென்ன பண்ணியிருக்கோம், மாங்காய் இஞ்சி ஊறுகாய், நார்மல் ஊறுகாய், அப்புறம் வந்து தொக்கு, மகாளி தொக்கு, இது வந்து மகாளி தயிர், இது வந்து மசாலா ஸ்டஃப்டு நார்த்தங்காய், இது வந்து நார்த்தங்காயில் கல்யாண கொஜ்ஜு. இது எல்லாமே வந்து 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வச்சுக்கலாம். அப்படியா? ஓகே, தேங்க்ஸ் ஜெஷி.